ஹாய் அன்பர்களே, நான் உங்களில் ஒருவன் ஈஸி. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் என்கேப்பை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங்னா என்ன, இது மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங் பற்றி சமீப காலமாக நிறையா விவாதங்களும் வாதங்களும் வைக்கப்படுது. என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங்கிறது ஒரு என்ஜிஓ பேஸ்டு, மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. இவங்க என்ஜிஓ பேஸ்டு ஸ்டார்ட் அப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க சேஃபர் கார் ஃபார் இந்தியா, சேஃபர் கார் ஃபார் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒரு டேக்லைனை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்தியாக்குள்ளே வராங்க. ஸோ இவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது இவங்களோட ப்ராசஸ், அதாவது இவங்களோட ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு யாரும் வாலண்டியர்ஷிப் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க என்ஜிஓ மூலியமா எந்த மணி கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மணி அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அந்த மணியை பேஸ் பண்ணி அவங்க காரை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், அவங்களோட டெஸ்டிங் சென்டரில் போயிட்டு அந்த காரை இம்பேக்ட் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரண்டல் இம்பேக்ட் அண்ட் சைடு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிரைட்டீரியாவில் அவங்க அந்த காரை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரை டெஸ்ட் பண்ணுறதுக்கான மியூல்ஸ் அவங்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு காரையே வச்சு அவங்க மறுபடியும் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கான மியூல்ஸ், இப்போ ஒரு கார் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 காரோ 4 காரோ அதே மாடலில் அவங்க கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து தான் அவங்க டெஸ்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது. ஸோ இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இவங்க மணி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரேட்டிங்கை இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் ப்ராசஸ். பட் கொஞ்ச நாளில் அந்த சேஃப்டி ரேட்டிங்கை பேஸ் பண்ணி இந்தியாவில் ஒரு நல்ல கார் பையிங்கில் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, கொஞ்சம் மைலேஜிலிருந்து லைட்டாக டேர்ன் பண்ணி, ஓகே நமக்கு சேஃப்டியும் முக்கியம், நம்ம சேஃபான காரையும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ அவங்க அப்படி போக ஆரம்பிச்சதுலேருந்து தான் நம்ம காரில் நிறைய டிஃபால்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டில் டியூவல் ஏர்பேக் செட்டப் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் பேசஞ்சர் சைடில் கொடுத்தாங்க. ஸோ டியூவல் ஏர்பேக் செட்டப் வந்துச்சு. இஎஸ்பி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் ஏபிஎஸ், இது எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு சேஃப்டி ஃபீச்சரை டிஃபால்ட்டாக பை டிஃபால்ட் கார் மேனுஃபேக்சர்ஸ் பேஸ் மாடல்ல இருந்து டாப் மாடல் வரைக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார அவங்க வர ஆரம்பிச்சாங்க. இன்னும் நம்ம ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரீச் ஆகலை. பட் ஸ்டில் நம்ம டுவர்ட்ஸ் சேஃப்டிக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்படி இவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் சேஃப்டி டுவர்ட்ஸாக மக்கள் மூவ் ஆக ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு மேனுஃபேக்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ட்வீக் பண்ணிக்கிட்டு சேஃப்டி டுவர்ட்ஸாக போகிறாங்க. ஸோ இப்படி தான் இனிஷியல் ப்ராசஸ் நடந்தது. ஸோ அவங்க உள்ள இந்தியாவில் ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ரேட்டிங் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டியர்ஷிப் ப்ரோக்ராம் மூலியமா அவங்க காசு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ மேனுஃபேக்சரரே நான் இந்த மாடல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், இல்லை இந்த மாடல் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு, என்னோட ஒரு மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட் அவங்க நல்லா சேல் பண்ணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டை அந்த மேனுஃபேக்சர் வாலண்டியர்ஷிப் மூலிமா இந்த குளோபல் என்கேப்புக்கு கொடுத்து அதை டெஸ்ட் சென்டரில் டெஸ்ட் பண்ண சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி கொடுப்பாங்கன்னா, மேனுஃபேக்சரரே ஒரு காரை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் இந்த மேனுஃபேக்சர் குளோபல் என்கேப்புக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி என் காரை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ரெக்வஸ்ட்டை குளோபல் என்கேப் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களோட அசோசியேட்ஸோட ஒரு டீமோட அங்கே அந்த ப்ரொடக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு ப்ரொடக்ஷன் சைட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸை ரேண்டமாக சூஸ் பண்ணி அதோட வின் நம்பரை நோட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வெஹிக்கல்ஸ் 5 வெஹிக்கல்ஸ்னா அத்தனையும் சூஸ் பண்ணிட்டு அவங்க வின் நம்பரை நோட் பண்ணிட்டு அவங்க அங்கே ஒரு 2-3 அசோசியேட்ஸையோ இல்லை ஒரு டீமையோ அவங்க அங்கே பேக் பண்ணி அவங்களோட டெஸ்டிங் சென்டருக்கு கொண்டு வர வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூடயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் என்கேப் டீம் அந்த டெஸ்ட் மியூல அங்கே இருந்து மேனுஃபேக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இவங்களோட டெஸ்ட் சென்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சென்டருக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவங்களோட ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக அவங்க பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, முன்னாடி ஃப்ரண்டல் சைடு இம்பேக்ட் பண்ணாங்க, இப்போ சைட் போல் இம்பேக்டும் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரியர் சீட்டில் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க.
ப்ளஸ் சைல்டோட சேஃப்டியை வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிற அடல்ட்டோட சேஃப்டி, ரியர்ல இருக்கிற சைல்டோட சேஃப்டி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இவங்க இன்க்ளூட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட டெஸ்ட் மியூல்ஸ் வந்து அவங்க ப்ரொடக்ஷனுக்கு அதாவது அவங்களோட டெஸ்ட் சென்டருக்கு வருது. டெஸ்ட் சென்டரில் இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதான ரேட்டிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். இதில் என்ன வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, இவங்க செலக்டிவ் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் இவங்க வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டு போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க டாட்டாவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சுசுகி வந்து ரொம்ப வந்து நெகட்டிவாக வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற கணக்கு வந்து இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கும் போது இதுக்கான ரிசர்ச் நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு இதுக்கான ரிசர்ச் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான ரிசர்ச் நம்ம பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் அவங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் கிளியராகவே புரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வந்து வாலண்டியர்ஷிப்பில் தான் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர இவங்க போய் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்போ பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த டைமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுசுகி அவங்களோட அதாவது மாருதி அவங்களோட வண்டியை வந்து டெஸ்ட் மியூலுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னா தானே அவங்களால பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து என்னோட காரை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுங்க, இதோட ரேட்டிங்கை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவங்க வாலண்டியராக கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுத்தாதான் அவங்களால அந்த டெஸ்ட்டை பண்ணி அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இவங்க கொடுத்தப்போ ரேட்டிங் வந்து நெகட்டிவாக போகிறதுனால அவங்க மாருதி சுசுகி என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்னோட டெஸ்ட் மில்ஸை கொடுக்க மாட்டேன், உன்னோட ரேட்டிங்கை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் வந்து மைலேஜ் பேஸில் இருந்ததுனாலையும் ஃபீச்சர்ஸ்லையும் ஓகே, அப்புறம் கம்ஃபர்ட் இது எல்லாமே ஓகே, பட் சேஃப்டி வைஸ் மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் பேக் சீட்டில் இருந்ததுனால அவங்களோட சேல்ஸ் வந்து இவங்க கொடுக்குற ரேட்டிங் மூலிமா இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிட்டு அவங்க வந்து அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதே மற்ற டீலர்ஸ் வந்து அதாவது மற்ற மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. பட் இதில் கீ பாயிண்ட் என்னன்னா, மற்ற மேனுஃபேக்சர்ஸுமே எல்லா ப்ராடக்ட்டையுமே அவங்க கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் அவங்க டெஸ்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணோட்டத்தில் அவங்க கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ரேட்டிங்கை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ இப்போ இதை பற்றி பேசினா அப்போ வந்து மாருதி கார் வந்து நீங்கள் அன்சேஃப்னு சொல்கிறீங்களா, அதை வந்து நம்ம வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இவங்க பண்ணுற டெஸ்ட் மியூல்ஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் பண்ணுறாங்க. டே டு டே ரோட் கண்டிஷன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட், ஓகேவா. அதுக்கு வந்து இப்போ ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்குற ஒரு கார்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 3 ஸ்டார் வாங்குது, ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது 3 ஸ்டார் அது வந்து ஸ்கோர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதே காரு ஒரு நார்மல் ரோட் கண்டிஷனில் நம்ம டிரைவ் பண்ணுறோம். நமக்கே தெரியும் வந்து நம்ம மேக்ஸிமம் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் இன்சைட் சிட்டிக்குள்ளே ஓட்டுமே தவிர அவுட் சைட் சிட்டி அதாவது ஹைவேஸில் வந்து நம்மளால 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரெகுலராக கண்டினியூஸாக ஓட்ட முடியுமானா அது வந்து வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ மினிமம் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம், இல்லை மேக்ஸிமம் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குது. ஒரு ஃப்ரண்டல் இம்பாக்ட் ஆகும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் வந்து நிறைய அடிப்படுது. அவங்களோட டெஸ்ட்டோட பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு எவ்வளோ, லெக்குக்கு எவ்வளோ, நீக்கு எவ்வளோ அப்படின்னு ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியாக போகும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வாங்குறது மேக்ஸிமம் க்ரீனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஆரஞ்சுலையும் எல்லோலையும் ரெட்லையும் தான் அதிகமாக இருக்கும் 3 ஸ்டாரில் இருக்கும் போது. ஸோ அப்படி இருக்கும் போதே 60 கிலோமீட்டர்ஸ்க்கே அதுக்கு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி வந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு 120 கிலோமீட்டரில் போகிறீங்க, இல்லை எபோவ் 100க்குள்ளே போகிறீங்க அப்படிங்கும் போது ஆக்சிடென்ட் ஏற்படுதுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 40% ஆஃப் த ஸ்பீடு வந்து நீங்கள் இன்க்ரீஸாக பண்ணி போகிறீங்க. அவங்க டெஸ்ட் பண்ணதை விட ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான இம்பேக்ட் அதில் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா கூட 60 கிலோமீட்டரில் 3 ஸ்டார் ஸ்கோர் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் 100 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு 1 ஸ்டார் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ 1 ஸ்டார் அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி அதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது வந்து டிரைவிங்கில் தான் இருக்குது, நான் ஒழுங்காக டிரைவ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு சேஃப்டி வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. நான் தப்புன்னு சொல்ல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருக்குது. பட் காமனாக வந்து இப்போ ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் ஆக்சிடென்ட் இந்தியாவில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ஸில் அதுவும் ஹைவேஸில் நிறையா நடக்குதுன்னு சொல்கிறாங்க.
இதுல 25% ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் வந்து பைக்கர்ஸ்னால ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பைக்கர்ஸ் இருக்காங்க, ஆப்போசிட்ல வரவங்க நல்லா டிரைவ் பண்ணணும், அவங்க வந்து தப்பா டிரைவ் பண்ணாலும் நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பின்னாடி வரவங்க ஒழுங்கா டிரைவ் பண்ணலனாலும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு நாய் குறுக்கால வருது, மாடு குறுக்கால வருது, இந்த மாதிரி அனிமல்ஸ் நிறைய குறுக்கால வருது. ஏன் மனுஷங்களே வந்து நிறைய டைம் குறுக்கால வராங்க, ஓடுறாங்க, இந்த பேரிகேடை தாண்டி வராங்க, கிராஸ் பண்ணி அவங்க பாட்டு போறாங்க. ஹைவேல ஒரு ப்ராப்பரான கிராசிங் ஏரியால கிராஸ் பண்ணாம அவங்க பாட்டு நடுவுல ஏறி குதிச்சு போறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள எல்லாத்தையுமே வந்து நம்ம குறை சொல்லிட்டே இருக்கும் போது, ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதுல, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நான் ஒழுங்கா ஓட்டிப்பேன் அப்படிங்கிற பட்சத்துல எல்லா டைமும் நம்மளால அதை சேஃப்டியை உறுதிப்படுத்திக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னா குறுக்கால யாராவது வராங்கன்னா உங்களால பிரேக் பண்ண முடியும். பட் பிரேக் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு உங்களால வந்து அந்த இம்பாக்டை ஸ்டாப் பண்ண முடியும்? உங்களால வந்து வண்டி நிறுத்துறதுக்குள்ளார அந்த ஆக்சிடென்ட் இப்படிங்கிறதுக்குள்ளார முடிஞ்சிடும். ஸோ அப்படி 1 செகண்ட் 2 செகண்ட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ல வந்து உங்களால எவ்வளவு தூரம் உங்களால சேஃபா இருக்க முடியும்னு பாத்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நம்மளால வந்து நான் எவ்வளவுதான் சேஃபா டிரைவ் பண்ணாலும் என்ன மீறிய பராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மள மீறி நடக்கிற பராமீட்டர்ஸ் தான். ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க, ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து கார் வருது, நமக்கு பின்னாடி கம்முன்னு வந்துட்டு இருந்தவங்க சர்ன்னு வராங்க, நம்மள சேஸ் பண்ணி வேகமா வந்து போகும்போது நம்மள தட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது நம்மளால எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ இத்தனை பராமீட்டர்ஸையும் பார்க்கும்போது நம்ம டிரைவிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சேஃப்டி தானே தவிர மீதி பார்ட்டுங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த பார்ட் இருக்கும்போது அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எப்படி நம்மள சேஃபா பாத்துக்கலாம் அப்படின்னா, காரோட பில்ட் குவாலிட்டி அதுல ஒரு பெரிய பிளேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காரோட பில்ட் குவாலிட்டி ஏன் ஆக்குப்பை பண்ணுதுன்னா, இப்போ ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் வாங்குற வண்டின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஸ்லாவியா இல்ல குஷாக், டைகுன் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து எபோவ் 4 ஸ்டார் இல்லை ஈவன் 5 ஸ்டாரே வந்து அடல்ட் அண்ட் சைல்டுக்கு வாங்குறாங்கன்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி 5 ஸ்டார் வாங்குற வெஹிக்கிள் அவங்களும் 60 கிலோமீட்டர் 64 கிலோமீட்டர்ல தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ 64 கிலோமீட்டர்ல 5 ஸ்டார் வாங்குற வெஹிக்கிள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிரீன் ப்ரொடெக்ஷன் தரப்போகுது. அதாவது அந்த டெஸ்டோட பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். அதுவே வந்து நீங்க ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்ல போறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% நீங்க அதிகமாவே போறீங்கன்னு வைங்க. ஸோ 100% நீங்க வந்து ஸ்பீட் அதிகமா போனா கூட நீங்க வந்து 50% ஆஃப் த சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்றீங்க. எப்படின்னா 60ல 5 வாங்குதுன்னா அப்போ 120ல உங்களுக்கு 2.5 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது கூட நீங்க 3 ஸ்டார் வெஹிக்கிள் வாங்கும் போது உங்களுக்கு ஏற்படுற இம்பாக்ட் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்போ 5 ஸ்டார் வண்டியில ஏற்படுற இம்பாக்டும் ஈக்குவலா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் வண்டியில ஒரு 120 கிலோமீட்டர்ல இம்பாக்ட் ஏற்படுது, 100 கிலோமீட்டர்ல இம்பாக்ட் ஏற்படுதுன்னா அங்க உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் கம்மி அங்க ஏற்படாதுன்னு சொல்லல. ஏன்னா ரொம்ப ரேர் கேஸ்ல அதுவும் நடக்குது. அங்க உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே சமயம் இந்த டெஸ்ட்ஸ்ல எப்படி பண்றாங்கன்னா சீட் பெல்ட்ஸ் பேஸ் பண்ணியும் பண்றாங்க. இப்போ ஃப்ரண்டல்ல வந்து மேண்டேட்டரி சீட் பெல்ட்ஸ் வந்துருச்சு, நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ ரியர்லயும் உங்களுக்கு வந்து மேண்டேட்டரி சீட் பெல்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க BS6 phase 2ல. ஸோ இதை எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இம்பாக்டை கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணியே வந்து நமக்கு வந்து இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும் 3 ஸ்டார் வெஹிக்கிள்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 1 ஸ்டார்லாம் யோசிச்சு பாருங்க. 64 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே 1 ஸ்டார் வாங்குதுன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் நம்ம ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா ஃபேட்டல் இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். அவங்க வந்து இறக்கதான் செய்வாங்க. அதை பாதுகாக்கணும். நம்மளோட இழப்பை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், நம்மளோட உயிரை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு சேஃபரான கார் வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதுக்காக வந்து நான் மாருதியே வாங்கக்கூடாது, நான் மாருதிக்கு எதிராக பேசுறேன் அப்படிங்கிறது. கண்டிப்பா மாருதி வந்து பிரசால இருந்து அவங்க கொண்டு வந்த வெஹிக்கிள்ஸ் வந்து நல்ல சேஃப்டி ரேட்டிங்கோட கொண்டு வராங்க. நிறைய விஷயங்கள் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க லோயர் மாடல்ஸ்லயும் அவங்க கொஞ்சம் ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க இல்ல ஹூண்டாய் முதற்கொண்டு எல்லாருமே கொஞ்சம் ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல சேஃப்டி வெஹிக்கிளா, ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி உள்ள வெஹிக்கிளா அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஒரு நல்ல காம்படிஷன் ஏற்படுங்க. ஏன்னா இப்போ வந்து டாட்டால வந்து சர்வீஸ் ப்ராப்ளம் இருக்கு, டாட்டால வந்து அந்த மெட்டீரியல்ஸோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் லோவர் மாடல்ஸ்ல வந்து 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் தராங்கல்ல, நாய்ஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாட்டாலையுமே நெகட்டிவா இருக்கு. ஸோ எதெல்லாம் நெகட்டிவோ அவங்க மேனுஃபேக்சர் சைட்ல அவங்க பார்த்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரும்போது தான் மக்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான ப்ராடக்ட் கிடைக்கும்.
அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நான் என் சேஃப்டியை நான் பார்த்துப்பேன், நான் டிரைவ் பண்ணிப்பேன் ஒழுங்கா அப்படின்னு இருந்தாலுமே ஒரு நல்ல சேஃப்டி காரா வாங்கிக்கோங்க. நீங்க உங்களோட சேஃப்டியை பார்த்து டிரைவ் பண்ணுங்க. உங்களுக்கும் சரி, உங்க கூட வரவங்களுக்கும் சரி, அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி வந்து எனேபிள் பண்ணி கொடுக்க போகுது. அதே மாதிரி மற்ற மேனுஃபேக்சர்ஸும் சரி, என்ன பண்ணணும்னா என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து காமனா வந்து அப்சர்வ் பண்றாங்களோ அதை ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னா நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல காம்படிஷன் ஏற்படும். மக்களுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம எப்போ குவாலிட்டியான நம்ம கொடுக்குற காசுக்கான குவாலிட்டியும் நம்ம கொடுக்குற காசுக்கான ப்ராடக்ட்டும் நல்ல ப்ராடக்ட்டும் கிடைக்குதுன்னா அது நம்மளுக்கு தான் நாங்கள் நல்லது. அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ குளோபல் என்கேப் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ஜிஓ பேஸ்டாக இருந்தாலுமே அவங்க வாலண்டியர்ஷிப் மூலிமா தான் இந்த ப்ராசஸை பண்ணுறாங்க. அதனால நீங்கள் குளோபல் என்கேப் ரேட்டிங்கை நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் வந்து அதுக்காக அதை 100% நம்பிக்கிட்டும் இருக்க தேவையில்ல. பட் கண்டிப்பாக அது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டு, நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். சேஃப்டி அப்படிங்கிறதும் உங்களோட பர்ச்சேஸ் கிரைட்டீரியாஸில் முக்கியமான கிரைட்டீரியாவில் சேஃப்டியை வைங்க. மீதி எல்லாமே வந்து ஆப்ஷனல் கிரைட்டீரியாவில் வச்சுக்கோங்க. சேஃப்டியை முக்கியமான மேண்டேட்ரி கிரைட்டீரியாவில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா சேஃபாக வண்டி வாங்குங்க, நல்ல சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ஈஸி. பை பாய்.